டேக் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ்ங்கிற இந்த 2 ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியும் தெரியாமல் நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களோட பணத்தை கூடிய சீக்கிரங்கள் அந்த நடுத்தருக்கு வருவீங்க. நான் கிரிப்டோ கரன்சியை லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணுறதை பற்றி கேட்கல, ட்ரேட் பண்ணுறதை பற்றி கதைக்கேன். எப்பயுமே நீங்கள் ட்ரேடிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறீங்கன்னு சொன்னால் என்ன செய்றீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சியை விலை குறையறிக்குள்ளே வாங்கி விலை கூடறிக்குள்ளே விற்கிங்க. நான் ஸ்பாட் ட்ரேடிங்கை பேசுகிறேன், ஃபியூச்சர் ட்ரேடிங்கை பற்றி கேட்கல. ஃபியூச்சர் ட்ரேடிங்கிறது கேம்பிளிங், அது உண்மையான ட்ரேடிங் இல்லை. ஸோ ஸ்பாட் ட்ரேடிங்கில் ஏங்கிற ஒரு காயின் ஒன்றை வாங்கி விற்கிங்கன்னு சொன்னால் அது அர்த்தம் நீங்கள் அந்த காயினில் லாபம் ஒன்று பார்க்குறதுக்கு தான் உங்களோட பிளான். லைக் இப்போ கோல்டோண்ட இப்போ ஒரு கோல்டு ஒரு பவுன் 1 லட்சம் இருக்கக்குள்ளே வாங்கி ஒரு பவுன் 1,50,000 இருக்கக்குள்ளே நீங்கள் விற்றீங்கன்னா 50,000 லாபம். ஸோ இங்கே என்ன செய்றீங்கன்னு சொன்னால் கோல்டுங்கிற ஒரு விஷயத்தை உங்களோட எல்கேஆருங்கிற ஒரு விஷயத்தோட ட்ரேட் பண்ணி நீங்கள் 50,000ங்கிற எல்கேஆரில் ப்ராஃபிட் பார்க்கிங்க. சேம் கான்செப்ட் தான். ஏங்கிற ஒரு காயினை பீங்கிற ஒரு காயினோட ட்ரேட் பண்ணி ஏங்கிற காயினை வாங்கி திரும்ப பீங்கிற காயினோட திரும்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்குள்ள பீங்கிற காயின் அளவை கூட்டுறீங்க. உதாரணத்துக்கு யூஎஸ்டிடி, இப்போ பிடிசி யூஎஸ்டிடிங்கிற ஒரு பேரில் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா அர்த்தம் யூஎஸ்டிடி அளவை கூட்டுறீங்க. இப்போ $10 பிடிசி வாங்கி பிடிசி $11 ஆயினத்து பிறகு விற்கிங்கன்னு சொன்னால் நீங்கள் $1 எக்ஸ்ட்ராவாக ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. அதாவது யூஎஸ்டிடியை அளவை கூட்டுறீங்க. ஸோ இப்படி நீங்கள் வாங்கி விற்று போகிறதான ட்ரேடிங் இதில் என்ன மழை வளர்க்குற விஷயம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்களா இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செய்யணும். நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செய்யாட்டி என்ன நடக்கும்னு சொன்னால் மார்க்கெட் மேலே போகல ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் $10 வாங்கி நீங்கள் வாங்கின காயின் $11, $12, $13ன்னு சொல்லி மற்ற காயின் அளவில் போயிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எப்போ வேணாலும் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் வாங்கினதுக்கு பிறகு மார்க்கெட் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் $10 வாங்கினது $9, $8, $7ன்னு சொல்லி வரக்குள்ள எந்த அளவுக்கு ரிஸ்க்கை நீங்கள் பே பண்ண போகிறீங்க. சில நேரம் மார்க்கெட் கீழே வந்து திரும்ப மேலே போகலாம். ஆனால் எல்லா காயினுமே அப்படியே கீழே வர்றது மேலே போகும்னு சொல்லி இல்லை. அப்படி கீழே வர்றது மேலே போகிறதுக்கு பல நாட்கள், சில நேரம் பல மாதங்கள், சில நேரம் பல வருடங்கள் உள்ளாகலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் $10 ஒரு காயின் ஒன்று வாங்கிட்டீங்க, அது பெரிய ஒரு மார்க்கெட் கிராஷ் ஒன்றில் கரெக்ஷன் ஒன்றில் கீழே வந்துட்டுன்னு சொன்னால் இப்போ பெருமதி $2 $10 வாங்கினா $2 இருக்குன்னு சொன்னால் திரும்ப அது $10 வாரத்துக்கே அடுத்த புல் மார்க்கெட் தேவைப்படலாம். லைக் 4-5 வருஷம் நீங்கள் சும்மா ஹோல்ட் பண்ண வேண்டி இருந்தாலும் இருக்கலாம். ஸோ அதனால தான் எப்பயுமே நீங்கள் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பண்ணக்குள்ள டாலர் காஸ்ட் அவரேஜ் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஸ்டாப் லாஸ் போடணும். இது அநேகமாக நாங்கள் நினைக்கிறேன் ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணக்குள்ள தான் எல்லாம் செய்யணும். ஸ்பாட் ட்ரேடிங்க்கு இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸ்பாட் ட்ரேடிங்லேயும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடலாம், டேக் ப்ராஃபிட் போடலாம், பெர்சன்டேஜ்லேயும் போடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்தது பிறகு டேக் ப்ராஃபிட் எடுக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டில் ஸ்டாப் லாஸ் போடணும்னு சொல்லியும் நீங்கள் போடலாம். ஸோ இப்படியான ஸ்டாப் லாஸ்கள், டேக் ப்ராஃபிட்கள் எப்படி போடுறங்கிற எல்லா விஷயத்தையுமே HBU கம்யூனிட்டியில் நான் கிரிப்டோ டு கிரிப்டோ பை செல் டேக் ப்ராஃபிட் அண்ட் ஸ்டாப் லாஸ்ங்கிற இந்த மாடியூலில் நான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இவ்வளோ காலத்துக்கு இந்த ஸ்டாப் லாஸ் போடுறது, டேக் ப்ராஃபிட் போடுறது, எப்படி ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுறது, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் HBU கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். HBU கம்யூனிட்டியில் கிரிப்டோ கரன்சி மாஸ்டரியில் இந்த விஷயம் எல்லாத்தையுமே டீச் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதில் மொனடைஸ் அட்டென்ஷன் மாஸ்டரி, அதே மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாஸ்டர்னு சொல்லி இன்னும் எக்ஸ்ட்ராவான ஏர்னிங் மெத்தட்ஸ்களையும் நான் டீச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிரிப்டோ மட்டும் தேவைன்னு சொன்னால் நீங்கள் கிரிப்டோ மட்டுமே கூட நீங்கள் படிச்சுக்கொள்ளலாம். ஸோ அந்த HBU கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்குரிய மேலேஜ் டீட்டெயில்ஸ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமுக்கு இந்த வீடியோ எத்தனை லைக் இருக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த HBU கம்யூனிட்டியில் எப்படி ஜாயின் பண்ண இதை மேலேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் தரேன். பை.